இந்த சாப்டர் நம்ம ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் WBC பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WBCனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ WBCனா என்னென்னு பார்த்தீங்கன்னா WBC is a deliverable oriented heredity of decomposed project components that organized and define a total scope of projects. ஒரு total scope of projects define பண்ணுறதுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா WBC is representation of detailed project scope statement that specifies the work to be accomplished by the project. The element comprising WBC assists the stakeholders in viewing the end of the product of the project. ஸோ WBCக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு புரியணும் எக்ஸாம்பிள்லாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டாஸ்க் அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த டாஸ்க்கு கீழே நமக்கு டாஸ்க் இருக்கலாம். அதாவது அந்த டாஸ்க்கு கீழே சப் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா சப் டாஸ்க்கு கீழே நமக்கு இன்னும் அதுக்கு கீழே இருக்க சப் டாஸ்க்கும் இருக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் 1, 2, 3 இருக்குது. ஸோ லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட சப் டாஸ்க்கு 1.1, 1.2ன்னு மென்ஷன் ஆகுது. ஸோ அதேமாதிரி லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா 1.2ஓட சப் டாஸ்க்கு 1.2.1, ஸோ அதுமாதிரி 1.2.2ன்னு மென்ஷன் ஆகுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா WBC. ஒரு டாஸ்க்கு கீழே சப் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு கீழே சப் டாஸ்க்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாஸ்க்கு கீழே சப் டாஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரீடெக்கரேட்டிங் த ரூம். ஒரு ரூமை ரீடெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம்? ப்ரிப்பேர் த மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பேர் த ரூம், பெயிண்டிங் த ரூம் அண்ட் க்ளீன் அப் த ரூம். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு மெயின் டாஸ்க். அந்த மெயின் டாஸ்க்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப் டாஸ்க் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் த மெட்டீரியல்ஸ் கீழே சப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா பை த பெயிண்ட், பை எ லேடர், ஸோ வந்து ப்ரஷஸ், வால்பேப்பர்ஸ்லாம் பை பண்ணுறது. ஸோ அதுமாதிரி ப்ரிப்பேர் த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸோ ரிமூவ் த ஓல்டு வால்பேப்பர்ஸ், கவர் த ஃப்ளோர் வித் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர் த ரூமுக்கு கீழே சப் டாஸ்க் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் த ரூம், க்ளீன் அப் த ரூமுக்கு கீழே க்ளீன் த ப்ரஷஸ், ஸோ ரிமூவ் த கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு கீழே ஒரு சில சப் டாஸ்க் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா WBC. ஒரு டாஸ்க்கு, ஒரு மெயின் டாஸ்க்கு, அந்த மெயின் டாஸ்க்கு கீழே சப் டாஸ்க் கீழே நம்மளும் நிறையா சப் டாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா WBC. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ப்ராஜெக்டில் என்ட்ரு வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போன ப்ராஜெக்டில் பண்ண ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸில் நம்ம இப்போ WBC எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ WBC க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டன்ட் டாஸ்க் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் டாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ இன்டென்ட் டாஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டென்ட் டாஸ்க்னால் ஒரு டாஸ்க்கு கீழே இருக்க சப் டாஸ்க் தான் வந்துட்டு இன்டென்ட் டாஸ்க்னு சொல்கிறது. ஸோ இப்போ பிளானிங் இருக்குது. இந்த பிளானிங் கீழே எனக்கு சப் டாஸ்க் எஸ்டிமேஷன், ஸோ எஸ்டிமேஷன், கெட்டிங் அப்ரூவல், இது ரெண்டும் வரணும்னா ஜஸ்ட் நான் இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இப்போ நான் பிளான் ஏரோ மார்க் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்துட்டு ஜஸ்ட்டு டிஸ்பிளே ஆகாது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிளானிங்கிறது ஒரு மெயின் டாஸ்க்கு, அந்த மெயின் டாஸ்க்கு கீழே நமக்கு எஸ்டிமேஷன் அண்ட் கெட்டிங் அப்ரூவல்னு சொல்லிட்டு 2 சப் டாஸ்க் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் எனக்கு இந்த ஃப்ரீ ஸ்லாக்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி ஹிடன் காலம் கொடுத்துக்கிறேன். ஹிடன் காலம் கொடுத்துட்டு இப்போ ஆட் நியூ காலமில் நான் ஜஸ்ட்டு WBCன்னு டைப் பண்ணுறேன். WBCன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இப்போ கிளியராக வியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்துட்டு மெயின் டாஸ்க்கு, அந்த 1க்கு கீழே சப் டாஸ்க்கு 1.1 தென் 1.2ன்னு க்ரியேட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு கீழே எனக்கு வந்துட்டு செட்டிங் அவுட் ஒர்க், எக்ஸ்கேஷன் ஒர்க், ஃபவுண்டேஷன் மார்க்கிங், இந்த 3 வரணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட்டிங் அவுட் ஒர்க்கும் எக்ஸ்கேஷன் ஒர்க் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இன்டென்ட் கொடுத்துக்கிறேன். இன்டென்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1, 2.2ன்னு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்கேஷன் ஒர்க்கு கீழே எனக்கு ஃபவுண்டேஷன் மார்க்கிங் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் மார்க்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2.3 தான் க்ரியேட் ஆகும். ஸோ திரும்ப ஒருக்கா இன்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த 2.2க்கு ஒரு சப் டாஸ்க்காக க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 2.2.1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்விசிபிளாக மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரோ மார்க்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அதெல்லாம்
ஜஸ்ட் இன்விசிபிள் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இதை திரும்ப கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா WBC ஒர்க்ஸ். ஸோ WBC பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்பர்ஸில் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் கஸ்டம்ஸ் WBCயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம்ஸ் WBC எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு ப்ராஜெக்டில் WBCயில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கோட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டிஃபைன் கோட்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டிஃபைன் கோட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ காட்டும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்வன்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், அப்பர் கேஸ் வேணுமா, லோயர் கேஸ் வேணுமா, ஆர் கேரக்டரிஸ்டிக் வேணுமா? எனக்கு ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ் வேணும். அதே மாதிரி செகண்டாக வர்றது எனக்கு வந்துட்டு லோயர் கேஸில் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு 1 நம்பரில் இருக்கணும். செகண்டில் இருக்கிறது வந்துட்டு எனக்கு 2 நம்பரில் இருக்கணும். செப்பரேட்டர்ஸ் எனக்கு வந்துட்டு ஸ்லாஷ் மோடில் இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டம்ஸ் கோடை நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏஏன்னு காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1.1 அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலாக ஸோ அப்பர் கேஸாகவும் லோவர் கேஸாகவும் உங்களுக்கு காட்டும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வியூ ஆஃப் WBC. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 1.1ன்னு சொல்லிட்டு அவுட்லைன் நம்பர்ஸாக இருந்தது கஸ்டம்ஸ் WBCயாக A/AA, அதாவது ஸ்மால் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ், அது மாதிரி அப்பர் கேஸ் A ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏல AA AB அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 சப் டாஸ்க் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ நீங்கள் ஒரு மெயின் டாஸ்க்கு கீழே நிறையா சப் டாஸ்க்கு க்ரியேட் பண்ணி நீங்கள் டாஸ்க்கு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, ஷெட்யூல் பண்ணுறதுக்கு இந்த WBC உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த WBCயில் இருக்க எனக்கு எல்லாமே மெயின் டாஸ்க்காக தான் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டாஸ்க்லேயே போயிட்டு இப்போ அவுட்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உங்களுக்கு மெயின் டாஸ்க்காகவே வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டென்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அது சப் டாஸ்க்லேருந்து வெளில வந்துடும். ஸோ நீங்கள் எந்தெந்தெல்லாம் வந்துட்டு சப் டாஸ்க் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதான் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அவுட்டென்ட் கொடுத்தா போதும், உங்களுக்கு அது சப் டாஸ்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வெளில வந்துடும். ஸோ பாருங்கள் இப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு சப் டாஸ்க்கை கொடுத்துருந்தோம், அதெல்லாம் கிளிக் பண்ணி அவுட்டென்ட் கொடுத்தா நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ராஜெக்ட் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WBCயை நீங்கள் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டம்ஸ் WBCயை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்டில் போய்ட்டு நீங்கள் ரீநம்பரிங் கொடுத்து என்டையர் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாஸ்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தது ஜஸ்ட் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா WBC. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் WBC எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாம் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ரெக்கரிங் டாஸ்க்கை பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.